பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை நிலவுது. தேசிய ஊடகங்கள் கூட விவாதிக்கிற சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. ஏன்னு கேட்டால் அறுதி பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கல. இந்த தேர்தலில் 108 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 108லையுமே விஜய் அவர்கள் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும். அதல்லாமல் இருக்கிற 107 தொகுதியில் ஒரு தொகுதி அவங்க ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அது சபாநாயகருக்கு உண்டானதாக போயிடும். அந்த 107 106 குறைஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது 12 சீட்டுகள். இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற 4 பேர் ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ 106ங்கிறது 110 ஆயிடுச்சு. இன்னும் 8 வேணும். இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் 2 4 விடுதலை சிறுத்தைகள் 2. இது மாதிரி எல்லா தோழமை கட்சிகளையும் திமுக கூட்டணி உடைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தாலுமே யாரோ ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டால் கூட வரும் காலத்தில் அது நித்திய கண்ட பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் விஜய் அவர்களுக்கு இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான். 5 வருடம் அந்த ஆட்சி நீடிக்குமா, யார் எப்போ ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க, என்ன நெருக்குதலுக்கு ஆளாக்குவாங்க அப்படிங்கிறதுக்கே போதும் இதுதான் தற்போது இருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு இருக்கிற சூழ்நிலை இப்போதைக்கு இதுதான். தற்போது புதிதாக ஒரு தகவலை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. என்னென்ன இதுவரை இல்லாத தமிழக அரசியலில் கடந்த சுமார் 60 ஆண்டுகளாக இல்லாத வகையில். என்ன 60 ஆண்டு கணக்கு கேட்டிங்கன்னா 1967 தான் திமுக ஆட்சிக்கு முதலாக. அதற்கப்புறம் திமுக அதிமுக மாறி தான் வந்திருக்குது கூட்டணிகளோட. இந்த கடந்த 59 ஆண்டுகளில் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தற்போது. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டால் இரு திராவிட கட்சிகளுமே இல்லாமல் ஒரு ஆட்சி அமையுது. எத்தனை வருஷத்தில் சுதந்திரத்துக்கு அப்புறம் இரு திராவிட கட்சிகள் இல்லாத முதல் ஆட்சி இது. அதாவது காங்கிரஸ் விட்டுட்டோம்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 20 வருஷம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் 67க்கு அப்புறம் இந்த 59 ஆண்டுகளை திராவிட கட்சிகள் மட்டுமே தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்குது. இந்த நிலையில தான் இரு திராவிட கட்சிகளையும் மக்கள் புறந்தள்ளிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்று சக்தியை ஏற்று வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இரு திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட தங்களுடைய ஆயுள் முடியும் தருவாயில வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்குது. அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அரசியலுங்கிறது புலிவாழை பிடிச்ச மாதிரி. அந்த புலிவாழை நம்ம விட்டுட்டோம்னா புலி நம்மளை கடிச்சு போடும். அது மாதிரி இப்போ வாழ்வா சாவாங்கிற சூழ்நிலை 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்குது. அரசியலை நம்ம இருந்தே ஆகணும்னு சொல்லி திமுகவும் நினைக்கும், அதிமுகவும் நினைக்கும். ஆகவே அரசியலில் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது போலதான் இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்குது. அதாவது நேரடியாக இரு கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைனாலுமே சில அரசியல் புரோக்கர்கள் நமக்கு தெரியும், பத்திரிகை துறையில் இருப்பாங்க, பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்கள்ட்டையும் நெருக்கமாக இருப்பாங்க. இவங்க இந்த வேலையை செய்வாங்க, போய் பேசுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இது மாதிரி தற்போது முஸ்தீபுகள், அதாவது ஏற்பாடுகள் துவக்க நிலையில் இருக்கிறதாக நம்பகமான தகவல் எல்லா ஊடகமும், தேசிய ஊடகம் உள்பட தற்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. காரணம் கேட்டால் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா 5 வருடம் அந்த ஆட்சி நீடித்து விட்டால் அதற்கப்புறம் அது தவிர்க்க தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடும், ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. ஸோ ஏதோ ஒரு கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்க முடியும். தாவேக திமுக அல்லது தாவேக அதிமுக. இது அதிமுக இப்போ கணக்கிலே வராது. ஏன்னு கேட்டால் வெறும் 47 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த கட்சி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக இல்லவும் இல்லை. ஸோ மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் அந்த கட்சி இயங்குறதுங்கிறது அதுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி வலுவான தலைவரை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை கருத முடியாது. அவர் தலைமையில் அந்த கட்சி நீடிக்கிறதுக்கு இன்னொரு 5 ஆண்டுகள் நீடிக்கிறதுக்கு, பதவியில் இல்லாமல் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. திமுக அதிமுக ரெண்டுமே நேர் எதிர்கட்சி. அதாவது திமுகவை ஒழிக்கிறதுக்குன்னே எம்ஜிஆர் துவக்கின கட்சி தான் அதிமுக. எப்படி சேர முடியும்? வேற வழி இல்லை, வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. இல்லாட்டி அதிமுக கரைஞ்சு காணாமல் போயிடும். ஏன் இப்போ தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணி இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனால் அதே கம்யூனிஸ்ட் இருக்கிற கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சியும் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து பஸ் ஏறி பாலக்காடு போய் இறங்கினேன், அங்கே காங்கிரஸ் கட்சி வேற, கம்யூனிஸ்ட் கட்சி எதிரில். 2 பரம வைரிய பரம எதிரிகளான அங்கே அரசியலில் செயல்பட்டு இருக்கிறாங்க.
கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி தான் காங்கிரஸ் வந்து கேரளாவில் தற்போது ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஸோ அரசியலில் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ தூரம் எதுக்கு நம்ம போகணும்? நேற்று வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கலையா? இந்த 4 எம்எல்ஏக்களுமே 5 எம்எல்ஏக்களுமே காங்கிரஸில் இருந்த 5 எம்எல்ஏக்களுமே யாரை எதிர்த்து ஜெயிச்சுக்கிறாங்க? இவங்ககிட்ட எலெக்ஷனில் தோற்று போனது யாருன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் தான். இவங்களை ஜெயிச்சு தான் இந்த 5 பேரும் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் எம்எல்ஏவாக ஆயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து யாரை எதிர்த்து வெற்றி பெற்றாங்களோ அந்த கட்சி கூடிய கூட்டணிக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிறத பல விஷயங்கள் உணர்த்தியிருக்குது. இந்த விஷயம் போலவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தெரியலாம், ஆனால் நடந்துருமோ அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் 2 கட்சிகளுமே ஆட்சி கட்டில் அமர்ந்து அந்த ருசியை பார்த்த கட்சிகள். எனவே வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் அப்படி சப்போஸ் ஒருவேளை 2 கட்சிகளும் கூட்டணி வச்சுன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து வலிமையான எதிர்கட்சியாக இருக்குமான்னு நமக்கு தெரியல ஒன்று. அதே சமயம் வந்து பாஜக வந்து அண்ணாமலையை களத்தில் இறக்கி விட்டுரும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே சமயம் ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து விஜய் அவர்களை கடுமையாக அண்ணாமலை அவர்கள் விமர்சித்தது கிடையாதுங்கிறது ஒன்று. அதே சமயம் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை கூட அண்ணாமலை அவர்கள் வரவேற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்தில், அந்த துயர சம்பவத்தில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தப்ப எல்லாருமே விஜயை கார்னர் பண்ணப்ப முதலாக இவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வந்து இந்த சம்பவத்தில் வந்து சதி வேலை இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார். விஜய் பக்கம் எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட சொன்னார். அதற்கப்புறம் தான் விஜய்க்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆதரவு குரல்கள் கிடைச்சது. ஸோ வந்து எப்போவுமே விஜய் அவர்கள் மேலே அண்ணாமலை அவர்கள் வந்து இளம் தலைமுறையை சேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அது விஜய் அவர்கள் மேலே மட்டுமில்லை, சீமான் மேலே கூட வந்து அவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னராக தான் இருக்கிறார். ஏன்னு கேட்டால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக யார் வந்தாலும் வரவேற்கிற மனநிலை மனோபாவம் அந்த பெருந்தன்மை கொண்டவர் அண்ணாமலை. எனவே வந்து அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் இருவருமே வந்து சப்போஸ் ஒருவேளை திமுக அதிமுக 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்குமே ஆனால் மிகவும் ஆக்கப்பூர்வமான மிகவும் பலமான வலுவான எதிர்கட்சி தலைவர்களாக உருவெடுப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குமே ஆனால் மக்கள் வந்து 2 கட்சிகளையும் வந்து மிகவும் மட்டமாக நினைச்சிருவாங்க. இனி எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே மக்கள் மனசில் வராது. அதே சமயம் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் மிகப்பெரிய அளவில் உருவாகும். அது விஜய்க்கு ப்ளஸ்ஸாகவுமே அமையும். இருந்தாலுமே வந்து இப்போதைய சூழ்நிலையில் நம்மளுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னால் அதிமுக உடைந்து அதிமுகவில் இருந்து ஒரு அணி விஜய்க்கு ஆதரவு தந்தால் மட்டுமே விஜயால் வந்து தமிழகத்தை 5 ஆண்டுகள் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியுங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.